பிறந்த குழந்தைக்கு தண்ணியில் 5 மாதம் தெருவு பேங்க் வீடு. சுத்தமாக தண்ணி இல்லை வீட்டில். படுற கஷ்டம் நாங்கள் இந்த 3 நாளாக. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கரண்ட் இருக்கு. அவனுங்கெல்லாம் கோட்டீஸ்வரனுங்க. நாங்கெல்லாம் காலம்பூரா இருக்கவங்க பிச்சைக்காரங்க. நாங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ராத்திரி போகலாம் கரண்ட் இருக்கு. கேட்டான் பணக்காரன். நம்மலாம் பிச்சைக்காரன். இங்கேருந்து இங்கே வந்து எங்கள் வரியை வாங்கிது, எங்கள் சொத்தை வாங்கிது, எங்கள் எல்லாத்தையும் வாங்கிது. நாங்கள் பிச்சைக்காரன் இருக்கிறோம். அவங்க பணக்காரன் ஆகிட்டானுங்க. 3 நாளாவது குழந்தைக்கு தண்ணியில் ஒரு பாட்டில் தண்ணி வாங்குறதுக்கு காசு இடம் இல்லை. இதில் பால் 3 நாள் ஆச்சு. டீ சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஐயா. நானும் டிஎம்கேக்காரன் ஏடிஎம்காரன் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் இருந்தேன் ஐயா நான். ஆனால் இது போல ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் வரல ஐயா. ஒரு கவுன்சிலர் வந்து எட்டி பார்க்கல. ஏன்னா தண்ணி இல்லாத நின்று தான் கொடுத்துட்றாங்க. நாங்கள் எங்கே இருந்து போகிறது? நாங்களும் மனுஷனுங்க தானே. இதை போகிறாங்க, இத்தனை பேர் போகிறாங்க. ஆர்த்தோட்டிகிட்ட போய் பாருங்க. குழந்தை குட்டிங்க ஒரு சாவு தண்ணியில் எடுத்துன்னு போகிறாங்க. மீன்பாடியில் எடுத்துன்னு போகிறாங்க. சாவு 2 சாவு இன்னைக்கு. மீன்பாடியில் 2 சாவு இன்னைக்கு போச்சு ஐயா. கண்ணில் ரத்தம் வருது. என் லைஃப்ல என் வயசுல இது போல பார்க்கல ஐயா. அந்த கவர்மெண்ட் இது போல தப்பு இல்லை. அவங்க பண்ணது கூட கரண்ட் கட் பண்ணது நல்லதுதான் எல்லாமே. ஆனால் வந்து ஒரு வாய்க்கு அரிசி கொடுக்கலாமா? பால் சுத்தமாக இல்லை. வீட்டில் ஒரு தண்ணி இல்லை, ஒரு கரண்ட் இல்லை. எப்படி வாழுது நம்ம? ஆனால் இந்த கவர்மெண்ட்டு நல்ல கவர்மெண்ட்டு. நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் நம்மளை பார்க்க. பணக்காரனா இருக்கான்னா அவனுக்கு இங்கே போய் பாருங்க. எல்லாம் ஜேசிபி போட்டிருக்கான், காரை போட்டிருக்கான், வேனை போட்டு ஆள் அங்கேருந்து அங்கே ட்ரிப் அடிக்கிறான். சும்மா ஓசியில் அடிக்கிறான். நாங்கள் எதுவுமே கொடுக்கோம். வரியும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. நான் உட்காந்து சாவுறாங்க. என்னையா கவர்மெண்ட் இதெல்லாம்? வயிற்றுச்சல் எங்கள் வயிற்றை கொண்டு என்னை உள்ள தள்ள சொல்லுங்க. நான் போகிறேன் உள்ள. இவங்க பண்ணுற அட்டகாசத்துக்கு எந்த எம்எல்ஏ எம்பி பார்த்தேன்னா எனக்கு வந்து உள்ள தள்ள சொல்லுங்க. நான் போகிறேன் இன்னைக்கு. அநியாயம் கொடுமையா எங்களுக்கெல்லாம் இது. எந்த ஆட்சியும் இது இருக்கு பண்ணல. கவர்மெண்ட் தப்பு பண்ணல. கரண்ட் கட் பண்ண நல்லதுதான். ஒரு தண்ணிக்கு ஒரு கார் ஒரு லாரியில் ஏற்றின வீடு விட தண்ணி கொடுத்துட்டு போகலாம். வீடு விட தண்ணி எடுத்துட்டு போகலாம். ஒவ்வொரு தண்ணி பால் 3 நாள் ஆச்சு. பால் இல்லை வீட்டில். குழந்தைக்கு பால் கேளுங்க. பால் பாக்கெட் கிடைக்கல ஐயா. 60 ரூபா கொடுக்கணும்னா பால் பாக்கெட் இல்லை. எனக்கு கூட உள்ள தலை நான் போறேன். தண்டு இங்க சாவதை விட அங்கே போய் சாவலாம்.